ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம பாண்டியன் இருக்காலே தூளில் சாஞ்சிக்கிட்டு துண்டை போட்டு உட்காந்துருக்காரு. ஏன்ப்பா இப்படி உட்காந்துருக்கேன்னு கேட்டால் என் பொண்ணோட வாழ்க்கை நினைச்சா கவலையாக இருக்குங்கிறாரு. என்ன விஷயம்னு பார்த்தா, பொண்ணு வீட்டில் இருக்கிற வரையும் பொண்ணோட குணம் தெரியாதுங்க. இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போனால் தான் அதோட உண்மையான குணம் தெரியும். ஏன்னா அப்பா புள்ள பாசங்கிறது வேறு லெவல்ப்பா. அதனால் அந்த பாசத்தில் உங்களுக்கு அதோட குணம்லாம் தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் இப்படி யோசிச்சுட்டே இருக்க டைமில் திடீர்னு பார்த்தா கோமதி அம்மா அரண்டு போய் வந்திருக்கு. ஏமான்னு கேட்டால் இவங்க ஒரு கனவு கண்டாங்களாம். என்னன்னு பார்க்குறீங்களா, சிலிண்டர் ஆஃப் பண்ணாமல் லீக் ஆன மாதிரி அரண்டவங்கனுக்கு இரண்டதெல்லாம் பேயும். அந்த கதை தாங்க இவங்க விஷயத்தில். கடைசியில் பார்த்தா ஏன் கோமதி நீ வேறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க, நம்ம பொண்ணோட லைஃப் இப்படி இருக்கேன்னு கவலையாக இருக்குது. எப்படி அதுக்கு புத்திமதி சொல்ல போகிறேன்னு தெரில. நான் தான் கெடுத்துட்டேன் செல்லம் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஃபீல் பண்ணுறாராமா. ஒத்துக்கிட்டா சரி, பொண்ணுக்குன்னா செல்லம் கொடுக்குறீங்க, மருமகளுக்குன்னா செம்மா வறுத்து எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. என்னதான் இருந்தாலும் அவங்க மருமக தானே, பொண்ணு தானேன்றீங்களா? இப்படி தான் நினைக்கிறீங்க நாட்டில் முக்கால்வாசி பேர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க. அதுவும் நம்ம பாண்டியன் தெரிந்துட்டாலாம் உலகமே திறந்திடும் அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு கோமதி அம்மா குத்தி காமிக்கிறாங்க. நீங்கள் சும்மாவா இருக்கீங்க, மருமகளை என்ன திட்டுறீங்க, மகனையும் என்ன திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கதிரிக்கிட்ட வர போதண்டி உன் புராணம், நீ ஆரம்பிக்காதடி நிப்பாட்டடின்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே நம்ம கதிரி கிளம்புறாரு. ராஜி தூங்கிட்டு இருக்கிறத அழகை ரசிச்சு அவர் அதுக்கப்புறம் எழுப்பிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பொண்டாட்டிகிட்ட பொறுப்பா சொல்லிட்டு போற புருஷன் கிடைக்கலாம் கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா, நீ நல்ல ஒரு பொறுப்பான புருஷன் நிரூபிச்சிட்டப்பா. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கோமதி அம்மா காஃபி கூடுறா டீ கூடுறான்னு டார்ச்சர் பண்ணாங்க. உன் டார்ச்சரில் நான் நினைய தயாரா இல்லம்மா, நான் கிளம்புறேம்மான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் இங்கே வந்தால் லைசன்ஸை செக் பண்ணுறாங்க டிரைவருங்கனால. ஏன்ப்பா எல்லாருமே இப்படி இருப்பாங்களா, கதிர் தான் காப்பாற்ற போகிறாருன்னு தெரியாமல் பண்ணுறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.